நமது பரணி நட்சத்திரம் நண்பர்களுக்கு இந்த தை மாதம் ராசி பலன் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். ராகு 11ஆம் வீட்டில் இருப்பது உங்களது லட்சியங்கள், வருமானம், நண்பர்கள் வட்டம் ஆகியவற்றில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். பொதுவாக இது அதிர்ஷ்டம், கடின உழைப்பால் வெற்றி, திடீர் பண வரவு, சமூகத்தில் உயர்வு, புதிய நண்பர்கள், ஆசைகள் நிறைவேற வாய்ப்புகளை அளிக்கும். கேது 5ஆம் இடத்தில் இருப்பது முந்தைய பிறவிகளின் நற்பலங்களையும் கர்ம வினைகளையும் குறிக்கும். இது தான தர்மங்கள், சாஸ்திர ஞானம், ஆன்மீக ஈடுபாடு மற்றும் குழந்தைகளின் நலனில் பாதிப்புகள் அல்லது திடீர் தடைகள், சில போராட்டங்கள் போன்ற விளைவுகளை ஏற்படுத்தும். இது யானம், குழந்தை பாக்கியம், சிலருக்கு தாமதம், பூர்வ ஜென்ம தொடர்புகளை உணர்த்தும். சனி பகவான் 12ஆம் வீட்டில் இருப்பது ஆன்மீக நாட்டத்தையும் தனிமையையும் ஞானத்தையும் குறிக்கும். இது தாமதமான திருமணங்கள், ஆன்மீக வளர்ச்சி, தியானம், துறவு போன்ற பலங்களைத் தரும். குரு பகவான் 3ஆம் வீட்டில் இருப்பது உடன்பிறப்புகளின் ஆதரவு, நல்ல மனத்திறன், ஞானம், தைரியம், தகவல் தொடர்புத் திறன்கள் மற்றும் ஆன்மீக வளர்ச்சியைக் குறிக்கும். சில சமயங்களில் இது செரிமான பிரச்சினைகள் அல்லது தாழ்வு மனப்பான்மைக்கும். 10ஆம் வீட்டில் புதன் அமர்ந்திருப்பது தொழில், கர்மம் மற்றும் சுய வெளிப்பாட்டைக் குறிக்கும். இது கல்வியறிவு, பேச்சுத்திறன், எழுத்து, வணிகம், கணினி, தகவல் தொடர்பு போன்ற துறைகளில் சிறப்பான வெற்றியைத் தரும். சூரியன் 10ஆம் வீட்டில் கர்மஸ்தானம் இருப்பது ஜாதகருக்கு அதிகாரம், தொழில் வெற்றி, புகழ், நல்ல அந்தஸ்து தரும். அரசு வேலைகள், தலைமைப் பதவிகள், அரசியல், நிர்வாகம், மருத்துவம், கணினித் துறைகளில் பிரகாசிக்கலாம். செவ்வாய் 10ஆம் வீட்டில் 10ஆம் பாவம் இருப்பது தொழில், கர்மவினை, அதிகாரம் மற்றும் சமூக அந்தஸ்தைக் குறிக்கும். இது தைரியம், லட்சியம், செயல்பாடு, நிர்வாகத்திறன் மற்றும் வெற்றிக்கு வழிவகுக்கும். நல்ல நிர்வாகத்திறன், தலைமைப் பண்பு, உயர் பதவிகள், செல்வம், புகழ் மற்றும் துறைகளில் இரும்பு, இராணுவம், பொறியியல், சட்டம் சிறப்பான பலங்களைத் தரும். 10ஆம் வீட்டில் சுக்கிரன் இருப்பது தொழில், புகழ், கரவத்தில் முன்னேற்றம், கலை, அழகு, ஆடம்பரப் பொருட்கள், பெண்கள் தொடர்பான துறைகள், ஆடை, ஆபரணம் மூலம் லாபம், திருமண மகிழ்ச்சி மற்றும் வாழ்க்கையில் இனிமையான அனுபவங்களைத் தரும்.